திருப்போரூர் கந்தசாமி கோயிலின் 700 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அறநிலைக்கு துறைக்கு எதிரான இந்த வழக்கு என்பது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வழக்கறிஞர் ஜெகநாத் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. திருப்போரூர் கந்தசாமி கோயிலின் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான 226 ஏக்கர் நிலம் என்பது அறநிலையத்துறையால் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை ஏற்று வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். விவரங்கள் ரமேஷ். சென்னை அடுத்த திருப்போரூர் கந்தசாமி கோவில் மற்றும் ஆலவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான 550 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் அவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிதான் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் 2022 மே மாதத்திற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றவில்லை என குற்றம் சாட்டிதான் மீண்டும் வழக்கறிஞர் ஜெகநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நீதிமன்ற உத்தரப்படி இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர், திருப்பூரூர் கந்தசாமி கோவில் செயலாளர் குமாரவேல் ஆகியோர் நேரில் ஆஜராயிருந்தனர். அப்போது அவர்கள் சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் அருணராஜன் கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்பிலான 226 ஏக்கர் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.